இங்க நிலா டிவோர்ஸை பத்தி கேட்டதுக்கு அப்புறம் இங்க சோழனுக்கு முகமே இல்லாம போயிடுது. அவங்களும் வேற வழி இல்லாம சரின்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் சோழனும் நிலாவும் ரொம்ப சோகத்தோட வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்காங்க. போயிட்டு இருக்க வழியில நிலாவும், என்ன சோழன் எப்ப பார்த்தாலும் தொண பேசிக்கிட்டே வரீங்க, இப்ப பேசாம இருக்கீங்களே அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்போ சோழனும், இதுக்கு மேல என்ன இருக்கு நிலா பேசுறதுக்கு, அதான் எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டீங்கல்ல, அப்புறம் எதுக்காக நான் உங்ககிட்ட பேச வேண்டியது இருக்கும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வேக வேகமா முன்னாடி வீட்டை பார்த்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நிலாவும் வீட்டுல போயிட்டு ரொம்பவே சகஜமா பல்லவன் கிட்ட, பாண்டியன் கிட்ட, இன்னொரு பக்கம் சேரன் கிட்டன்னு சொல்லி விளையாண்டுக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா சோழனோட முகம் மட்டும் ரொம்ப சோகமா இருக்கு. இதை கவனிச்ச சேரனும், என்னாச்சுரா சோழா, ஏன் ஒரு மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ சேரனை பார்த்து சோழனும், அண்ணே நான் இதை பத்தி உங்ககிட்ட பேசினாலும் உன்னால எதுவும் பண்ண முடியாதுண்ணே, இதை பத்தி நீ தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போற அப்படின்ற மாதிரி சோழன் மறுபடியும் சோகமா இருக்காரு. ஆனா இதை பார்த்துட்டு இருக்க சேரனும், டேய் எதா இருந்தாலும் அண்ணன்ட்ட சொல்லுடா, என்னால் முடிஞ்சா உனக்கு என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ அதை பண்ணுவேன்டா, இல்லைனா முடியலன்னு சொல்லுவேன், ஓப்பனா வாயை திறந்து பேசு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்போ சோழனும், அண்ணே நிலா என்னை விட்டு பெரியதா முடிவு பண்ணிட்டானே, காலையில தாலி கலட்டி கொடுத்தது மட்டும் இல்லைண்ணே, இப்போ என்கிட்ட வர்றப்போ டிவோர்ஸ் கேட்டிருக்கா, டிவோர்ஸை கம்ப்ளீட் பண்ணி கொடுக்க சொல்லியிருக்கா, சொல்லப்போனா அவள் என்கிட்ட இருந்து டிவோர்ஸ் வாங்கிட்டு பிரியறதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கானே அப்படின்ற மாதிரி இங்கே சோழன் சொல்கிறாங்க. சொன்னது மட்டும் இல்லாமல் இங்கே ரொம்பவே ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு சேரனுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. என்ன இது, நிலா இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காளே, சொல்லப்போனால் இந்த வீட்டில் இருக்கணும்னு முடிவு எடுத்திருக்கா, ஆனால் சோழனோட மனைவியாக இருக்கக்கூடாதுன்னு முடிவு எடுத்திருக்கா, இது தப்பாக இருக்கு, சொல்லப்போனால் அவள் சோழனோட மனைவியாக தான் இந்த வீட்டில் இருக்கணும், அதை தான் நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு நம்ம நிலா கிட்ட பேசலான்னு இங்கே சேரன் ஒரு பக்கம் ஒரு முடிவு எடுக்கிறாரு. அதுக்கேற்ற மாதிரியே இங்கே அன்னைக்கு நைட்டு நிலா கிட்ட போயிட்டு சேரன், நிலா நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும்னு நினச்சமா, அதை பற்றி பேசலாமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ அதே நேரம் நிலாவும், ஆமாண்ணே நானும் உங்ககிட்ட ஒரு விஷயத்த கேட்கணும்னு நினச்சேன், சொல்லப்போனால் ஒரு முக்கியமான விஷயம்னே, அந்த விஷயத்த நான் முடிவெடுத்து கொஞ்சம் பேசி சொல்லிட்டு வந்துட்டேன், ஆனால் உங்ககிட்ட கேட்காம தான் அதை சொல்லியிருக்கேன், நீங்கள் தான் அதுக்கு சம்மதம் சொல்லணும் அப்படின்ற மாதிரி இங்கே நிலா பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ இதை கவனிச்சிட்டு இருக்க சோழனும், வேற என்ன விஷயம், என்னோட டிவோர்ஸ் விஷயம் தான், அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கா, நீங்களே பேசி முடிவு பண்ணுங்க, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு சோழன் அங்கேருந்து வெளியில் போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே சேரனும், ஓ நிலாவும் இதை பற்றி தான் பேச போகிற போல இருக்குன்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கப்போ அவங்க, இல்லைண்ணே இந்த மாதிரி ஆஃபீஸில் பழமை வாய்ந்த வீடுகள்லாம் வந்து கொஞ்சம் செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்கண்ணே, அந்த வீடோட மாடலு, பில்டிங்கு, அது மட்டும் இல்லாமல் அவங்களோட பேஸ்லாம் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நாங்கள் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா இப்போ வர்ற புது புது பில்டிங்கில் எல்லாத்துலேயும் இந்த மாதிரி சிஸ்டத்தை பயன்படுத்தலாம்னு சொல்லி ஒரு டாக் போயிட்டு இருக்குண்ணே, அதுக்காக நம்ம வீட்டையும் நான் சொல்லியிருக்கேன், ஏன்னா நம்ம வீடு கிட்டத்தட்ட ஒரு 50-60 வருஷம் பழைய வீடு தானே, அதை பார்த்தாங்கன்னாலும் இதே மாதிரி பேஸை உருவாக்குறதுக்கு அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும், அதனால நாளைக்கு வர சொல்லியிருக்கேனே, நாளைக்கு காலையில் எங்கள் ஆஃபீஸ்லேருந்து எங்கள் ஓனர் ராகவ், அதுக்கப்புறம் ஒரு 2-3 பேர் சேர்ந்து வருவாங்கண்ணே, அவங்க வந்ததுக்கப்புறம் இந்த வீட்டை மட்டும் நான் சுற்றி காட்டுறதுக்கு எனக்கு பர்மிஷன் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ சேரனும், என்னன்னு இல்லை இது உன் வீடுமா, நீ காட்டு, யார் இல்லைன்னு சொல்ல போகிறா, இந்த வீட்டை எல்லாத்தையும் நீயே சுற்றி காட்டுமா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி இங்க நிலா கிட்ட சேரனு நல்ல விதமா பேசிட்டு இருக்காங்க. இப்படி அவங்க பேசி முடிச்சதுக்கு அப்புறம் நிலாவும், அண்ணே நீங்க ஏதோ ஒரு விஷயத்த சொல்றேன்னு சொன்னீங்களே, என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்ப சேரனும், நாளைக்கு நிலா இந்த வீட்டை சுத்தி காட்டுறத பத்தி அவங்க ஆபீஸ் ஆளுங்களை பத்தி பேசினதுனால சேரனும், இல்லம்மா நாளைக்கு அவங்க எல்லாம் வந்துட்டு போட்டு அதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட பேசுறேன், சொல்லப்போனா இப்ப அந்த விஷயத்த பேசினா நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு சேரனும் அங்க இருந்து கிளம்பிடுறாரு. இங்க நிலாவும் அடுத்த நாள் காலையில ராகுவுக்கு கால் பண்ணி, சார் நான் வீட்டில் தான் சார் இருக்கேன், லொகேஷன் உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன், நீங்க வந்துருங்கன்னு சொல்லிட்டு நிலா இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. அதுக்கேற்ற மாதிரி இங்க நிலாவோட ஆஃபீஸ்ல இருந்து ராகவ், அதுக்கப்புறம் அவர் கூட வேலை செய்யற இன்னொருத்தர், அப்புறம் திவ்யான்னு சொல்லிட்டு ஒரு 4 பேர் கிளம்பி வந்திருக்காங்க. அவங்க இந்த பக்கம் நிலா குடி இருக்கிற வீட்டை பார்த்துட்டு செம்ம ஷாக் ஆகுறாங்க. அதுலயும் குறிப்பா திவ்யாவும், இந்த இடத்துல நிலா இருக்காங்க, சொல்லப்போனா இந்த வீடு சொர்க்கம் மாதிரின்னு சொன்னாங்க, ஆனா வீடை பார்த்தா எப்போ இடிஞ்சு விழுன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி அவங்க ஷாக் ஆகிட்டு இருக்காங்க. அப்போ ராகவும் அந்த வீட்டை பார்த்துட்டு, நிலா இந்த வீட்டில் தான் நீங்க இருக்கீங்களா, சொல்லப்போனா அற்புதமான கட்டிடம் நிலா, சொல்லப்போனா இது கிட்டத்தட்ட ஒரு 60 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின பில்டிங் பேஸ், இதை பார்த்தாலே தெரிஞ்சிடும்னு சொல்லிட்டு இங்க நிலா கிட்ட நம்ம உள்ள போய் பார்க்கலாமா அப்படின்ற மாதிரி ராகவ் கேட்குறாங்க. அப்போ நிலாவும் வாங்க சார்னு சொல்லிட்டு இங்க ராகவ உள்ள கூட்டிட்டு போயிட்டு பயங்கரமா சுத்தி காட்டிட்டு இருக்காங்க. அங்க வந்து சோழனும் என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயத்த சேரன் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் சேரனும், சரி இந்த மாதிரி ஏதோ பில்டிங்காக பாக்குறாங்கடா, பார்த்துட்டு போறாங்க விடுன்னு சொல்லி சோழன்ட்ட சொல்லிடுறாங்க. ஆனா சோழன் இதை பெருசா எடுத்துக்காம ரொம்ப கேஷுவலா வெளியில உட்காந்துட்டு இருக்காரு. அப்போ அங்க வந்து திவ்யாவும், சோழன் நீங்க தானே அப்பப்போ நிலாவை ஃபாலோ பண்ணிட்டே இருப்பீங்க, எதுக்காக நீங்க நிலாவை ஃபாலோ பண்றீங்க, சொல்லப்போனா இந்த விஷயத்தை பத்தி நான் நிலா கிட்ட எத்தனை டைம் கேட்டு பார்த்துட்டேன், அவங்க என்கிட்ட சொல்ல மாட்டேன்றாங்க, நீங்க வேணா ரகசியமா என்கிட்ட சொல்லுங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா அப்போ சோழனும், எங்க இதுக்கு மேல நீங்க ஹெல்ப் பண்ணி ஒன்றும் பண்ண போறது இல்லைங்க, எல்லாமே முடிஞ்சு போச்சு, அதனால அந்த விஷயத்தை விட்டுட்டு வீடை சுத்தி பார்த்துட்டு கிளம்புற வழியை பாருங்க அப்படின்ற மாதிரி இங்க சோழன் சொல்லிடுறாங்க. உடனே திவ்யாவும், இங்க பாருங்க நீங்க ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறீங்க, ஆனா கண்டுபிடிக்காம நான் விட மாட்டேன்னு சொல்லிட்டு திவ்யாவும் சோழனை லைட்டா டீஸ் பண்ணிட்டு அங்கிருந்து உள்ள போறாங்க. அதே நேரத்துல ராகவ் நிலா கிட்ட ரொம்பவே சந்தோஷமா சிரிச்சு பேசிட்டு இருக்கிறத இங்க நடேசன் கவனிக்கிறாரு. ஆனா மத்த எல்லாருக்கும் அது தப்பா படல, நடேசனுக்கு மட்டும் அந்த விஷயம் தெளிவா
தெளிவாக தப்பாக படுது. ஏன்னா ராகவ் இங்கே நிலாட்ட பேசுகிற விதம் ரொம்பவே தப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரி அவர் கவனிக்கிறாரு. ஆனால் நிலா அதை பெருசாக எடுத்துக்காம அவரோட ரூம் எல்லா இடத்தையும் சுற்றி காட்டிட்டு அந்த வீட்டோட பேஸ்மெண்ட் எந்த மாதிரி இருக்குங்கிறத செக் பண்ணுறதுக்காக வீட்டுக்கு பின்னாடி கூட்டிகிட்டு போயிட்டு உடஞ்சிருக்க பேஸ்மெண்ட்டை காட்டுறாங்க. அப்போ இதை பார்த்துட்டு ராகவ் செம்ம ஷாக் ஆகுறாங்க. நிலா, இந்த பேஸ்மெண்ட் செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குது. சொல்லப்போனால் இதில் அவங்க யூஸ் பண்ணியிருக்க மண்ணில் சுண்ணாம்பு கலந்துருக்காங்க. சொல்லப்போனால் சுண்ணாம்பு கலந்தா பேஸ்மெண்ட் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லா விஷயத்தையும் நோட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் கவனிச்சுட்டு நிலாவும், பரவாயில்ல சார், உங்களுக்கு பில்டிங்கை பற்றி நிறைய தெரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் ராகவை பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரம் ராகவ் எல்லாத்தையும் நோட் பண்ணி முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பலான்னு சொல்லி ட்ரை பண்ணும்போது இங்கே சேரனும் எல்லாருக்கும் காஃபி போட்டு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இதை பார்த்துட்டு இங்கே ராகவும், சார் நீங்கள் தான் காஃபி போட்டிங்களா, பரவாயில்ல சார், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி இங்கே சேரனை பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரம் நிலாவும் சேரன் கிட்ட, அண்ணே இவர் தானே எங்கள் ஆஃபீஸோட ஓனர், சொல்லப்போனால் 2 ஓனர், அதில் இவர் ஒருத்தர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது கிட்ட சேரனும், அப்படிங்களா, சரிங்க, நான் கூட ஒரு கொத்தனாராக தான் இருக்கேன். இந்த மாதிரி பில்டிங் கூட இப்போ மவுண்ட் ரோட்ல ஒன்று போயிட்டு இருக்கு பார்த்தீங்களா, அந்த பில்டிங்கை நான் தான் கட்டிக்கிட்டு இருக்கேன். பிளான் ஆல்ரெடி இன்ஜினியர் போட்டு கொடுத்துட்டாங்க. அந்த பிளானை இப்போ நாங்கள் தான் வந்து எல்லாம் ஃபுல்லாக தெளிவாக கட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு ராகவும், ஓ ஆமாம், அந்த ரைட் சைடு கார்னரில் ஒரு அப்பார்ட்மெண்ட் ரெடி ஆகிட்டு இருக்கு, அது நீங்கள் தான் கட்டுறீங்களா, சூப்பர் போங்க. அந்த பில்டிங்கோட மேப்பை போட்டு கொடுத்ததே நாங்கள் தான், சொல்லப்போனால் எங்கள் கம்பெனியில் இருந்து தான் அந்த பில்டிங் மேப் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி இங்கே நிலா கிட்டையும் சேரன் கிட்டையும் சொல்கிறாங்க. இது கேட்ட சேரனும் அங்கே ராகவ் கிட்ட ரொம்பவே அட்டாச் ஆகிட்டு இருக்காரு. இப்படி இங்கே எல்லாரும் சந்தோஷமா இருக்கும்போது சோழன் மட்டும் சோகமா இருக்காங்க. அப்போ இங்க கரெக்டா அதை கவனிச்ச ராகவும், சார் நீங்க தானே அன்னைக்கு நிலாக்காக வந்து பிரச்சனை பண்ணீங்க, நான் உங்களை மறக்கவே மாட்டேன், பரவாயில்லைங்க, இந்த மாதிரி ரிலேஷனுக்கு ஒரு பிரச்சனைனா உங்களை மாதிரி உள்ள இறங்கி பேசிடணும், அதுதான் சரியா இருக்கும் அப்படின்ற மாதிரி இங்க ராகவும் சோழனுக்கு நேருக்கு நேரம் நின்று அவரை பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இப்படி இவங்க பேசிட்டு இருக்க விஷயம் எல்லாமே இங்க நடேசனுக்கு ஒரு கண்ணு முன்னாடி ரொம்ப வித்தியாசமா தெரிய ஆரம்பிக்குது. அதாவது நிலாக்காக சோழனும் ராகவும் போட்டி போடுற மாதிரியும், அவங்க 2 பேர்ல யாருக்கு நிலா கிடைக்க போறாரு அப்படின்ற மாதிரியும் அவங்களுக்கு விஷுவல்லாம் வந்து போகுது. இதை பார்த்துட்டு இந்த பக்கம் நடேசனும், சரி சரி வாங்க வாங்க சீக்கிரம் இடத்த காலி பண்ணுங்க, ஒரு மனுஷன் வீட்டுக்குள்ள போக முடியலையே, வீட்டுக்குள்ள கசகசன கூட்டமா இருக்கே அப்படின்ற மாதிரி இங்க நடேசன் பேச ஆரம்பிக்கிறாங்க. உடனே இதை கவனிச்ச ராகவும், சாரி நிலா, நாங்க வந்துட்டு பாருங்க, ரொம்ப நேரம் உங்களுக்கு தொந்தரவு கொடுத்துட்டோம்னு சொல்லிட்டு ராகவ் வேக வேகமா வெளியில வராங்க. இதை பார்த்துட்டு நிலாவும் நடேசனை பார்த்து முறைக்க ஆரம்பிக்கிறாங்க. உடனே நிலாவை பார்த்து நடேசனும், இல்லம்மா எனக்கு அந்த பக்கம் ஒரு வேலை இருந்துச்சு, அதனாலதான் சொன்னேன், நீ தப்பா நினைச்சுக்காத அப்படின்ற மாதிரி சமாளிச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் நிலா கிட்ட பேசிட்டு ராகவ் கார்ல ஏறும்போது கரெக்டா நிலா கிட்ட அவங்க ஷோல்டர்ல கை வச்சு பேசிட்டு மேலே ஏறிடுறாங்க. இதை பார்த்துட்டு இருக்க சோழனுக்கு இங்க ராகவ் பண்ண விஷயம் செம காண்டாகுது. ஆனா நிலாக்கு இது ஒரு பெரிய விஷயமாவே தெரியல. பரவாயில்ல, நம்ம ஓனர் நம்மள கங்க்ராச் பண்ணிட்டு போயிருக்காரு அப்படின்ற மாதிரி அவங்க சந்தோஷமா இருக்காங்க. ஆனா நிலாக்கு ராகவ் இப்பதான் உண்மையான போட்டியாளராக தெரியுறாங்க. இப்படி இது ஒரு பக்கம் இருக்க, இங்க மற்ற எல்லாரும் கிளம்பினதுக்கு அப்புறம் சேரனும் நிலாவை கூப்பிட்டு நிலா கிட்ட, என்னாச்சுமா, நீ எதுக்காக சோழனுக்கு டிவோர்ஸ் கொடுக்குற அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ நிலாவும், அண்ணே என்னால் அந்த விஷயத்துக்குள்ள மாட்டிக்கிட்டு முழிக்க முடியலன்னு, சொல்லப்போனால் சோழன் எனக்கு ஹெல்ப் பண்ணார் தான், என்னை காப்பாற்றுறதுக்காக தான் இந்த மாதிரி என் கழுத்தில் தாலி கட்டினாரு, ஆனால் அதை நான் வந்து முழுமையாக ஏற்றுக்க முடியாதுன்னு, எனக்கு அவர் மேலே ஒரு ஹஸ்பண்ட்ன்ற ஒரு ஃபீலே கிடையாதுன்னு, நான் அவர் லவ் கூட பண்ணது கிடையாது, அதனால என்னால் இந்த விஷயத்தோட கேரி பண்ணிட்டு என் லைஃப்பில் மூவ் ஆன் பண்ண முடியாது, அதனால தான் நான் வந்து சோழன் கிட்ட சொன்னேன். ஆனால் அவரும் இந்த விஷயத்துக்கு ஒத்துக்கிட்டாருன்னு, நீங்கள் இந்த விஷயத்தை மட்டும் தடுக்காதீங்கன்னு, நான் இந்த வீட்டிலே கூட இருக்கேன், ஆனால் என்னால் சோழனோட ஒய்ஃபா இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு ரொம்ப அன்ஈஸியாக ஃபீல் ஆகுதுன்னு, அதனால தான், ஏன்னா அதுக்கப்புறம் சோழனுக்கு வேற யாரையும் பிடிச்சிருந்தா கூட அவர் விருப்பப்படி கல்யாணம் பண்ணிக்கலாம்ல, நான் அவரை தொந்தரவு பண்ண மாட்டேன், அதே நேரம் எனக்கும் இன்னும் லைஃப் இருக்கலான்னு அப்படின்ற மாதிரி நிலா ரொம்பவே வந்து ப்ராக்டிக்கலாக பேசிட்டு இருக்காங்க. இது கவனிச்சிட்டு இருக்க சேரனுக்கும் வேற என்ன சொல்றதுனே தெரியல. சரிம்மா, உன் விருப்பம், உனக்கு என்ன படுத்தோ அதை செய் அப்படின்னு சொல்லிட்டு அவரு ரொம்ப சைலண்ட் ஆயிடுறாரு. ஏன்னா அவரும் சோழனுக்காக தான் சப்போர்ட் பண்ண பார்த்துருக்காரு. ஆனால் அப்படி என்ன பேசினாலும் நிலா கிட்ட நடக்காதுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் அப்படியே அமைதியாக விட்டுறாங்க.